நல்ல வேலை எல்லா பிளேயர்ஸும் ஃபாரினுக்கு கிளம்பி போயிட்டா நாங்கள் எப்படி டீமை பில்ட் பண்ணுறதுன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தோம். புது ரூலை கொண்டு வந்து எங்கள் வயிற்றுல பாலை வளர்த்துட்டீங்கப்பா. இப்படி வந்து ஒரு சில ஐபிஎல் டீம் சொல்கிற மாதிரி தான் இப்போ ஐபிஎல்ல புது ரூல் ஒன்று வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஐபிஎல் வந்து ஒரு வாரம் ஸ்டாப் ஆனவுடனே அடுத்த ஐபிஎல் வந்து கண்டினியூ ஆகும்போது நிறைய பிளேயர்ஸ் வந்து விளையாடுறது ஒரு சந்தேகமாக வந்திருக்குங்க. இதுலேயே முக்கியமான பிளேயர்ஸான ஹசல்வுட்டு, மிச்சல் ஸ்டார்க்கு, ஜேக் ஃப்ரேசர் இவங்கெல்லாம் வந்து விளையாட மாட்டாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டுருக்கு. இதை வந்து கேட்டவுடனே அந்த ஐபிஎல் டீம்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸு. இந்த இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இல்லாமல் டீமை எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறது அப்படின்னு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் வந்து இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஐபிஎல்ல இப்போ புது ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள்லாம் கவலைப்படாதீங்கப்பா, ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்க நாட்டுக்கு போனால் என்ன, நீங்கள் வந்து அவங்களுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு ஏதாவது ஒரு பிளேயர்ஸை வந்து எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. இப்போ உங்கள் டீம்லேருந்து ஒரு பிளேயர் வந்து அடுத்து நடக்க போகிற ஐபிஎல்ல விளையாடல அப்படின்னா அவருக்கு ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு பிளேயர் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து கேட்டவுடனே நிறைய ஐபிஎல் டீம்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து போயிட்டா எப்படி வந்து டீமை கொண்டு போகிறது அப்படின்னு ரொம்பவே பயத்தில் இருந்தாங்க. இப்போ இந்த ரூல் கொண்டு வந்தோடனே நிறைய டீம்ஸ் வந்து குஷி ஆயிட்டாங்க. இப்போ கூட வந்து டெல்லியில் ஆல்ரெடி விளையாண்டுட்டு இருந்த ஜேக் ஃப்ரைசர் வந்து விளையாட மாட்டார் அப்படின்ற தகவல் வந்தோடனே இப்போ வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பங்களாதேஷ் வீரரான முஸ்தபிசர் ரஹ்மானை வந்து டெல்லி டீம் வந்து எடுத்தாங்க. இப்போ இது மாதிரி எந்தெந்த டீம்லேருந்து முக்கியமான பிளேயர்ஸ் வெளியே போனாங்களோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயரை வந்து எல்லா டீமும் எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த ரூலை கொண்டு வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எடுக்கிற பிளேயர்ஸை டெம்ப்ரவரியாக இந்த ஐபிஎல் சீசனில் மட்டும்தான்ப்பா யூஸ் பண்ண முடியும். அந்த பிளேயர்ஸை வந்து நீங்கள் அடுத்த ஐபிஎல் சீசனுக்கு ரீடைன்லாம் பண்ண முடியாது. நீங்கள் எந்த பிளேயரை வந்து ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கிறீங்களோ அவங்க இந்த ஐபிஎல் சீசன் முடிஞ்சவுடனே அடுத்து டேரெக்டாக ஐபிஎல் ஏலத்தில் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீங்கள் அந்த பிளேயரை வந்து ரீடைன் பண்ண முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து கேட்டவுடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஷாக்கிங்காக வந்துருக்கலாம். அப்போ வந்து நம்ம சிஎஸ்கே எடுத்திருக்கிற ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேவிஸ் இவங்களெல்லாம் வந்து நம்ம அடுத்த சீசனில் ரீடைன் பண்ண முடியாதா, அப்போ அவங்களே நம்ம டெம்ப்ரவரியாக தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கண்டிப்பாக இந்த ரூல் வந்து ஆயுஷ் மாத்ரேக்கும் டெவால் பிரேவிஸ்க்கும் அப்ளிகபிளே ஆகாதுங்க. ஏன்னா சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டாப் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்க டீமுக்கு தேவையான இந்த பிளேயர்ஸை வந்து எடுத்துட்டாங்க. அதனால வந்து அவங்க இந்த 2 பிளேயர்ஸை வந்து ரீடைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து டெம்ப்ரவரியாக ஒரு சில பிளேயர்ஸ் போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு சில பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பிளேயர்ஸை மட்டும்தான் டெம்ப்ரவரியாக யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரூல் வந்து சிஎஸ்கேக்கு அப்ளிகபிள் ஆகாது. நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் உண்மையிலே இது என்னதான் நல்ல ரூலாக இருந்தாலும் இந்த ரூல் வந்து ஒவ்வொரு டீமுக்கும் எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்னு தெரிலங்க. ஏன்னா முக்கால்வாசி ஐபிஎல் சீசன் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் ஒவ்வொரு டீமும் செட் ஆகி அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து டீம் வந்து நல்ல நிலைமைக்கு வந்து போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பிரேக் விழுந்து முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இப்போ அந்த பிளேயர்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு சில பிளேயர்ஸை கொண்டு வந்து அவங்க வந்து செட் ஆகி அந்த டீம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது ஒரு கஷ்டமான காரியம் தாங்க. அதனால் புதுசாக வர பிளேயர்ஸ் எந்த பிளேயர்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த டீம் வந்து தப்பிச்சுக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீம் இவ்வளோ தூரம் போட்ட எஃபோர்ட் வந்து வேஸ்ட்டாக வந்து போயிருங்க. ஸோ இந்த ஒரு ரூல் வந்து எந்த டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.